1 இருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறேன். கவனியுங்கள் அன்பானவர்களே, இது எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தின் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அன்பானவர்களை, நாங்கள் இந்த வார்த்தைகளிலிருந்து சில வசனங்களை நாங்கள் கவனிப்போம். இதுக்கேற்ற வசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சேர்த்து பார்ப்போம். இதில் நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலங்களில் எழும்புவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கள்ள போதகர்களும் என்ன செய்வார்களாம், கடைசி காலத்திலே எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காதபடிக்கு என்ன செய்வார்களாம், தாங்களும் பிரவேசிக்காமல் எங்களையும் பிரவேசிக்க விடாமல் பண்ணுகிறவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அங்கே என்ன, நான் சொல்லுகிறேன் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது தீர்க்கதரிசிகளினூடாக அங்கே பொய்யுரைப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நான் அனுப்பவில்லை என்றும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், நான் தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பவில்லை, அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் உள்ளதை அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று அதையும் சொல்லுகிறார். அதே மாதிரி என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அசட்டை பண்ணினால், அதாவது என்னுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி உலக பிரகாரமான இருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு சொல்லி நீங்கள் என்ன செய்வீர்களாம், நாங்கள் பொய் சொல்லுவோம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அவர்கள் தேவ வசனத்தை என்ன செய்கிறார்கள், அவமாக்குகிறார்கள், அதாவது கேவலப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறார். அதே மாதிரி பொய் சொன்னால் அவன் செத்து போவான். அதாவது அவருடைய பெற்றோர்கள் அவர்களை என்ன செய்வார்களாம், மகன் பொய் சொன்னால் பெற்றோர் என்ன செய்வாராம், பிள்ளையை கொலை செய்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அநேகமான காரியங்கள் கடைசி காலத்திலே, அதாவது ஆவிகளை பகுத்தறிகிற தன்மைகளும் என்னவாம், பரிசுத்தாவிக்குரியவர்களுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலும் சொல்லுகிறார். அப்ப விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, இது கடைசி காலத்துக்குரியது. இது 2000 நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட காரியம். 1 நூற்றாண்டிலே யோவானுக்கு பத்மாதீவில் இருக்கைகளை வெளிப்படுத்தல் இந்த யோவான் எழுதுற எல்லாம் அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. அப்ப 1900 வருஷமாக இந்த கடைசி காலம் ஆண்டவர் என்ன சொல்லி கொண்டு வர, இது இப்ப சொல்லவில்லை, 2000 வருஷத்துக்கு முன்னமாக சொல்லவில்லை. ஆதிகாமத்திலேயே அங்கே யாக்கோப் என்ன செய்கிறார், இது கடைசி காலம் என்று சொல்லி ஆதிகாமம் 49ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலே சொல்லுகிறார். பிள்ளைகளே எல்லாரும் கூடி வாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறார், எல்லாரும் வாங்க கூடி கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவத்தை நான் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, தான் கோத்திரம் விக்கிர ஆராதனை செய்யும் என்று சொல்லி அங்கே கடைசி காலத்திலே என்ன செய்யப்படுகிறது, அங்கே ஆதிகாமத்தில் 49ஆம் அதிகாரத்திலே கடைசி காலத்தை பற்றி சொல்லப்படும். கிட்டத்தட்ட இங்கிருந்து 6000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்லிவிட்டார், கடைசி காலத்திலே எப்படி இருப்பார்கள். அப்ப சொன்ன ஆண்டவர் 6000 வருஷத்துல சொன்ன 6000 வருஷத்துக்கு முன்பு சொன்ன ஆண்டவர் அப்பொழுது எங்களையும் என்ன செய்திருக்கிறார், நினைச்சு இருக்கிறார். ஏன்னா நாங்கள் இப்போ அந்த கடைசி காலத்தை சொல்லுவோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம் என்று சொல்லி நாங்கள் எங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதுக்கெல்லாம் இணைச்சி இருந்திருக்கிறார். அப்ப சொன்ன ஆண்டவர் அப்ப எங்களையும் என்ன செய்திருக்கிறார் இந்த காலம். அப்ப இந்த காலத்துல அவர் என்ன செய்யறார், இப்ப என்ன செய்யறார், அதை நிறைவு செய்கிறார். அவர் சொன்னதை இப்ப நிறைவு செய்கிறார். அப்ப நாளைக்கு சொன்னாலும் அந்த நாளிலும் அவர் என்ன செய்வார், அதை நிறைவு செய்வார். இப்ப கடைசி காலம் என்றது எல்லாருக்கும் வடிவாக தெரியும், ஒரு உச்சம் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தருக்கு தெரிஞ்ச காரியம் இல்லை, முழு பேருக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன செய்யும், இது கடைசி காலம். ஏனென்று சொன்னால் அது கடைசி காலத்துக்கு உலகம் எப்படி பேர் மாற்றி வச்சிருக்குன்னு சொன்னால் கலியுக காலம். கடைசி காலத்துக்கு தேவன் கடைசி காலம் என்று தந்தால் உலக மக்களை அதை என்ன மாதிரி வச்சிருக்குன்னு சொன்னால் அது கலியுக காலம் என்று சொல்லுகிறார். அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவானவரை மறுதலிக்கிறவன் எவனோ அவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்றார். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும், அநேகமாக இடையே அநேகமானவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிறார். ஒன்று பிதா மட்டும்தான் என்ன தேவன் என்று சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவரும் ஆவியானவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள், பிதாவும் இல்லை ஆவியானவரும் இல்லைன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி ஆவியானவர் மட்டும்தான் கடவுள்,
பிதாவும் இல்லை குமாரனும் இல்லைன்னு சொல்லுகிறாங்க. அப்ப இப்படி 3 பேரையும் 3ல ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்கிறவங்களும் அந்தி கிறிஸ்து வேதம் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் திரியேக தேவனை எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். 3 பேரும் ஒருவர் தான். அப்ப அந்த திரியேக தேவனை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஆவியானவரை கொண்டு சிலுவையில் அறையலாது, பிதாபானவரை கொண்டு சிலுவையில் அறையவும் இல்லாது. அப்போ ஒரு சரீரம் ஒன்று ஆயுதப்படுத்தப்பட்ட சரீரம் அது இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்யப்பட்டது, ஆயுதப்படுத்தப்பட்ட மாம்ச சரீரத்தில் அவர் என்ன செய்கிறார். நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது சொல்லப்படுகிறது. அப்படியே 14வது வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை மாம்சமாக இருந்து கிடக்கு. அப்ப மாம்சமா அந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டது, மாம்சமாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டது. அப்ப எங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை காணும் மற்ற இயேசு கிறிஸ்துவானவரையோ இல்லாட்டி ஆவியானவரையோ மறுதளிக்கிற அந்த எந்த அந்தி கிறிஸ்துவாக இருந்தாலும் உடனே காட்டலாம். அப்ப இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். அப்ப ஆவிகளை பகுத்தறிகிற தன்மை ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தேவை. ஆவிகளை எப்படி பகுத்தறிகிறான்னு சொன்னா, இப்ப ஒரு போதிக்கிறவர்களை நீங்க மிக கவனமாக வச்சிருக்கணும். யாராக இருந்தாலும் அது திருச்சபையில இருக்கைகளை போதிக்கிறவர்கள் யாரா லேடிஸ்ல இருந்து ஜெபக்குடுகையில லேடிஸ்கள் போதிக்கலாம் கவனமாக இருக்கணும். என்னத்தை பற்றி போதிக்கிறான்றத கேட்கிறவள் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஆண்கள் எழுப்பி போதிக்கிறார்கள் சொன்னால் என்னத்தை பற்றி அவர் போதிக்கிறார் என்பதனை மிக கவனமாக கவனிக்கணும் அன்பானவர்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவுடைய வார்த்தை ஒன்றுதான் என்ன செய்யப்பட வேண்டும், போதிக்கப்பட வேண்டும். மற்றது வீணான காரியங்கள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, திருச்சபையில அலம்பக்கூடாது. ஏன், அது ஆண்டவருடைய நேரம், இது ஆண்டவருடைய நேரம். நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய பரிசுத்த நாளை என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப அதே நேரத்தில் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் என்ன செய்வாராம், எல்லா வசனங்களை கொண்டு தொடர்புபடுத்தி விடுவார். அது மனுஷர் செய்கிற காரியம் இல்லை. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த பைபிளை எழுதி தந்தவர் தான் எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தான் என்ன செய்வாரா, ஒரு இடத்துல கொண்டு வசனங்களை தொடர்புபடுத்தி விடுவார். நாங்கள் அங்கே வில்லங்கத்துக்கு இருந்து என்ன செய்யறாது, புத்தகம் வாசிக்கிற மாதிரி வாசித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு வசனத்தை வாசித்தால் அந்த வசனம் எங்கே கொண்டு தொடர்புபடுத்தப்படுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனத்தை தொடர்புபடுத்தினா உடனடியாக அதிலே குறிச்சு விடுங்க. ஒரு கொப்பி என்ற முதல் எப்பையும் பைபிள் படிக்கல அன்பானவர்களை கவனிக்கணும். ஒரு கொப்பி வைத்திருக்கணும். காலையில் ஒழும்பி இரவில் காலையில் எழும்பி வயல் படிக்கிறீங்க, இரவில் எழும்பி வயல் படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு கொப்பி வைத்திருக்கணும். அந்த கொப்பியில நீங்கள் வாசித்து கொண்டு வரையக்குள்ள அது உங்களுக்கு எங்கேயோ இடத்துல அந்த வசனம் என்ன செய்யும், உங்களுடைய இருதயத்தை தொடும். உடனடியாக என்ன செய்ய வேண்டும், அதை கொப்பியிலையும் குறிச்சு விடணும். அதே நேரத்தில் பைபிள்லையும் ஒரு மூலையில ஓரமா என்ன செய்யணும், குறிச்சு விட்டீங்கன்னா டக்குன்னு என்ன செய்யும், நீங்கள் ஒரு நேரம் திருப்பி அந்த வசனத்தை திருப்பி படிக்க உங்களுக்கு அந்த வசனம் அங்கே இருக்குன்றதை ஆண்டவர் காண்பித்தார். அப்ப வசனங்களோடு வசனங்கள் தொடர்புபடுத்தி விடுவது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். எழுதினவர் தான் பரிசுத்த பைபிளை யார் எழுதினது, பரிசுத்த மனிதர்கள்னா பரிசுத்த ஆவியினால் நிறுவப்பட்டு 40 தேவ மனிதர்கள் எழுதினார் பைபிள் இருக்கு. அப்ப 40 தேவ மனிதர்கள் எழுதின பைபிளை எழுதினவர்கிட்ட தான் நாங்கள் கேட்கணுமே ஒழிய மற்றவர்கிட்ட கேட்ட என்ன செய்யணும், ஒரு உலக பிரகாரம் கேட்டால் எங்களுக்கு விளங்குவோம் உலகம். அப்ப பைபிள் படிப்பிக்கிற ஆறாக இருந்தாலும் என்னத்தை பற்றி போதிக்கிறார் என்றதை மிக மிக கவனமாக அன்பானவர்களை நீங்கள் என்ன செய்யணும், கண்காணிக்க வேண்டும். அவர் என்னத்தை போதிக்கிறார், பரலோகத்துக்குரியதை போதிக்கிறாரா அல்லாட்டி உலகத்துக்குரியதை போதிக்கிறார் என்றதை மிக கவனமாக உன்னிப்பாக கவனிக்கணும். இதுல கிறிஸ்துவுக்குள்ள வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் மனிதர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கணும் மட்டும் வரவில்லை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் என்று தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற அப்படித்தானே? இப்ப ஆண்டவர் கிறிஸ்தவர்களை அழைத்தாரா அல்லாட்டி தேவ பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை முன்குறிக்கப்பட்டவர்களை அழைத்தாரா? அப்ப கிறிஸ்தவர்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. பரலோகத்துக்குன்றது தேவ பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்டவர்களை தான் நான் என்ன செய்திருக்கிறேன், ஆண்டவர் அவர்களை ஒன்று சேர்த்து தான் என்ன செய்து வச்சிருக்கிறார், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்று வைத்திருக்கிறார். ஒழிய அங்க இருந்து அவர் சொன்னவர் கிறிஸ்தவர்களை நான் அழைக்கிறேன் இல்லை. அப்ப அழைத்தவர்களை ஒன்று சேர்த்து என்ன செய்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த ஆவிகளை நாங்கள் என்ன செய்யணும், பகுத்தறிய வேண்டும். எது அவர் சரியாக சொல்லுகிறார், எது பிள்ளையாக சொன்னார். ஒன்று நீங்க கூடுதலா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப புட்பில்லன் என்று ஒன்று ஆசீர்வாதங்களை பற்றி பேசுவார்கள், அல்லாட்டி என்ன சுகமாக்குற வரங்களை பற்றி பேசுவார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எங்க போய்விட்டது? இப்ப நாங்கள் சுகமாக்கினவரை தேடுகிறோமா அல்லாட்டி சுகமாக்கினதை தேடுகிறோமா? எதை தேடுகிறோம்? நாங்கள் சுகமாக்கினவரை தேடுகிறோமா? வழியா விளங்கினோம். சுகமாக்கினவரை தேடுகிறோமா சுகமாக்கப்பட்டதை தேடுகிறோமா? விளங்கல நான் சொல்றேன். சுகமாக்கினவர் இயேசு கிறிஸ்துவானவர். முடவனை எழும்பி நடவன்னு சொன்னார், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். அவரை விட்டுட்டு இப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், சுகமாக்கப்பட்டதை தேடி தெரிகிறோம்.
பிள்ளைகள சுகமாக்கப்பட்டதை தேடி திரிகிறோம். அப்ப சுகமாக்கினவர் என்ன செய்து விட்டோம்? விட்டு விட்டோம். அப்ப அது அல்ல. சுகமாக்கினவரை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? சுகமாக்கினவரை சொல்லிக் கொடுக்க வேண்டும். யார் சுகமாக்கினார்? அவரை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் சுகமாக்கினேன் என்று சொல்லுவார். அப்ப நான் யாராக இருக்கிறேன்? நான் ஒரு கள்ள போதகனாக வந்துடுவேன். விளையாடுலோ போதகர்களை பார்த்து ஒரு நாள் என்ன செய்தார்கள்? போதிக்கிறவர்களும் மிக கவனமா இருக்கு. அதுக்காண்டி போதிக்கிறவர்களுக்கு மரியாதை கொடுக்கூடாது சொல்லல. அவரை கடன் பண்ணணும், அவரை எல்லாம் செய்யணும். அவருக்கு கிறிஸ்துவுடைய தகுதி அவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் பிள்ளையாண்டு சொன்னா பிள்ளையாண்டு என்ன செய்ய வேண்டும்? சொல்லி போடணும். அதை அதுல வந்து அவர் போதிக்கிறவர் அப்படி அப்படி ஒன்றும் பார்க்க முடியாது. பிள்ளையாண்டா பிள்ளை இது வந்து கர்த்தருடைய காரியம். இது வந்து இந்த ஆத்மா கிறிஸ்துவுடைய ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது ஆண்டவர் எங்களுக்கு. நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் தேவனுடைய பிள்ளை. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேல் வந்து என்ன செய்வார்? தேவதூதனை காலில் விழுந்து என்ன செய்வார்? வணங்குவார். விழுந்து பொத்தொண்டு விழுந்து வணங்குவார். விளங்கா சொல்லுவார், உளும்பப்பா முதல் நானும் முன்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான். ஆரை மகிமைப்படுத்து? தேவனை மகிமைப்படுத்து. என்ற காலில் விழாதேன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா பாடசாலையில் காலில் தொட்டு கும்பிட சொல்லுவோம். அப்படியெல்லாம் விழுந்துறாங்க. அதையும் காலில் விழுத்துட்டு அது பிள்ளை முழுக்க என்ன அது முட்டாள்தனமான பிள்ளை. அப்படி ஒரு சின்ன பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்க கூடாது. அது பிள்ளை. அது எங்களுக்கு அவர் சர்டிஃபிகேட் தாண்டி எங்களுக்கு ஆண்டவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்திருக்கிறார். அப்போ காலில் விழுந்து என்ன செய்யக்கூடாது? முதல்ல முன்கூட்டியே சொல்லி போடணும். நாங்கள் காலில் எல்லாம் விழ மாட்டோம். அது ஒரு முடிச்சு. அப்போ நாங்கள் சர்டிஃபிகேட் வந்துட்டு போக முடியாது. கையை கொடுத்துட்டு போக முடியாது. காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அவரை காலில் விழுந்தா இங்கே காலில் விழுந்தால் அங்கே என்ன செய்வோம்? அவரை மறுதளிக்கிறோம். ஆவிகளை பகுத்தறிந்த தன்மை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். அடுத்தது 2வது வசனம், ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனா அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாய். அப்ப நாங்கள் திரிகே தேவனை என்ன செய்கிறோம்? நாங்கள் கனப்படுத்துகிறோம். அவருக்கு அவர் தான் தேவன் என்று சொல்லுகிறோம். ஏன் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான பரிசுத்தாவ ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானம் பெற்று அவர் வெளியே வரும்பொழுது என்ன செய்தார்? 3 பேரும் அவர் உண்டாக காண்பித்தார் எங்களுக்கு. பரிசுத்தாவியான ஒரு புறாவை போல வந்து அவர் தோல்ல இருக்கிறதையும் அங்கே பிதாவான பரலோகத்திலிருந்து நான் இவரில் நேசமாக இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுவார். அப்ப 3 பேரையும் என்ன இயேசு கிறிஸ்துவானவரும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார், தேவனும் அங்கே இருக்கு. அப்ப 3 பேரையும் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அதுல காண்பித்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு திரிகே தேவன் என்றது எங்களுக்கு பூர்ணமாகவே வெளிப்படுத்தி விட்டது. விளையாடல. அப்ப திரிகே தேவன் அதாவது 3 விதமான காரியம். ஒரு தேவன் தான் 3 விதமான காரியங்களை அவர் எங்களுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி காட்டுறார். அப்ப அதுதான் அதுல வந்த அந்த மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவர் எங்களுக்கு தேவன். அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கின சகல சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப அதை நாங்கள் அறிக்கையிட்டு கூடணும். அடுத்தது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதில்லை. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறது. அப்ப இப்ப அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி என்றது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சால் அவர் இப்ப சில நேரம் பரிவினம் தானே. இயேசு கடவுள் இல்லை, அவர் ஒரு ஆள் தத்துவம், அவர் ஒரு மனுஷன் அப்ப மனுஷன் அப்ப அப்படி எல்லாம் வருவினம் தானே. வரைக்கும் நான் உடனே செய்யணும். அப்படியோ கேட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு கதைச்சோம். அப்படியோ அப்படித்தானே இருக்கு. உடனடியாக என்ன செய்யணும்? நீங்கள் வெளியேறலாம்னு சொல்ல வேண்டிய நீங்கள் முதல் வெளியேறும். இயேசு கிறிஸ்துவ மறுதலுக்கு நீங்கள் நேரடியாக ரெட்ட சொல்லணும். நீங்க அந்தி கிறிஸ்து அவ்வளவுதான். நீங்க அந்தி கிறிஸ்துவுக்கு வேலை செய்கிறார், நீங்க வெளியேறணும்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து இந்த தண்ணி ஜூஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்படியோ நாங்கள் அப்படிங்கன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த என்ன சொல்லக்கூடாது. அப்படி வந்தார்கள் நாங்கள் மரியாதை கணம் பண்றோம். அந்த கணம் அதை ஆண்டவர் சொல்லு. இந்த கணம் மறுதளிச்சா அவனை கலந்திருக்கவும் கூடாதுன்னு சொன்னாங்க. விக்கிரத்துக்குரிய ஆக்கலாம் தெரியல. அப்ப கவனமாக இருக்கணும். இதைத்தான் அடுத்ததான் ஆண்டவர் சொல்றார். நாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லி போட்டு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கள். கள்ள போதகர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். வசனங்களை காரம் குறித்து கொள்ளணும். வளமண்டனே பிறகு உங்களுக்கு தேவை. சகோதரங்களும் சகோதரிகளும் குறித்து வருவாங்க. 2 பக்கத்துல 323வது பக்கம் தம்பி வாசி. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுதலை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அங்க சொல்லப்பட்டது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டதை சேர்த்து இங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அங்கே 1வது வசனத்திலே உங்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே என்ன செய்வார்களாம்? கள்ள போதகரும். இப்ப நீங்க கூடுதலான
சில காரியங்களை நாங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு 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 தீர்க்க அதாவது ஒரு போதகி எழும்பி என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் முழுக்க முழுக்க பிரசங்கம் செய்யவில்லை, முழுக்க முழுக்க அழுகிறான். அழுகு என்றால் நீங்கள் நினைச்ச அழுகிறத பார்த்தா எங்களுக்கே இப்படி ஒரு அழுகை இருக்குன்றது எங்கே தான் கேன் பூட்டி வச்சிருக்கிறான்னு நான் யோசிக்கிறேன். எங்கெங்காலும் கேன் பூட்டி வச்சிருக்கிறா ஒரு பின்பக்கம் கண்ணீரண்டா கொழு 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 கொண்டு ஊத்துடுது. என்னென்று தான் அழுகிறார்களோ தெரியவில்லையப்பா. அந்த அந்த மாதிரி தான் அழுகிறார்கள். அப்போ பின்னுக்கு கேன் பூட்டி வச்சுருந்தா அந்த பைப்பில் கொடுத்து கண்ணுக்குள்ள அப்படி ஏதாவது டெக்னிக்காக ஏதாவது என்ன ஆப்ரேஷன் செய்து வச்சிருக்கிறார்களோ தெரியவில்லை. ஏனண்டா மைக்க கிடக்கு அப்படியே அழுது கொண்டு இருக்கிறா. நான் ஊழியது நான் நிறுத்தினேன். ஒரு ஆளு போன் எடுத்தாவன் 45 தடவை போன் எடுக்கவில்லையா, அதுக்கு மனசு அழுகுதாப்பா அந்த அழுவை. ஏன் தன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று அழுது கொண்டே இருக்கு அந்த மனசு. அப்போ நான் யோசிச்சது என்ன எங்கே இருந்தப்பா அந்த கண்ணீர்கள் எல்லாம் பெறுது. எங்களுக்கும் பெறுது இல்லை, எங்களோட லேடிஸ்களுக்கும் குறைஞ்சா தான் பெறுது கண்ணீர். எங்கேயாரும் ஏதாவது வேண்டி தரையில்லைன்னு சொன்னால் தான் கண்ணீர் வரும் பொத்தாண்டு. மற்றபடி ஒன்றுக்கும் வரா விளையாடல. மற்றபடி என்னத்துக்கு வருது கண்ணீர்? ஒன்றுக்கும் வரவே இல்லையே. யாரும் வேண்டி தரையில்லை, கூடுதலாக வேண்டி தரையில்லைன்னா ஒன்று சட்டை பாவாடை அது எல்லாம் ஒன்று வேண்டி தரையில்லைன்னு சொன்னால் தான் கண்ணீர் பொழு பொழுண்டு வேறு. அது சொல்லாமே அழுகிறப்ப விளங்கிருமாங்களே. சரி சோத்தை கொண்டு வந்து சாப்பாடுகளை கொண்டு வந்து தந்து போட்டு கண்ணீர் வரைக்கும் விளங்கிடும். ஓஹோ என்னது கண்ணீர் வருது, காலமை சொன்ன சட்டையும் பாவாடையும் வர இல்லை, அதெல்லாம் கண்ணீர் வருது. இது ஒரு நோமலான கண்ணீர் தான், கொஞ்ச நேரம் முடிஞ்சு நின்று. ஆனால் இந்த கண்ணீர் அப்படியானது. அப்போ ஒரு வடையக்கிழங்கு தந்திரமாக என்ன செய்வார்கள்? ஆத்துமாக்களை வஞ்சிப்பார்கள். தந்திரம் இருக்கக்கூடாது. போதிக்கிறவர்களே ஒருலே என்ன செய்யக்கூடாது? தந்திரம் இருக்கக்கூடாது. தந்திரமாக போதிப்பாராக இருந்தால் அவருக்கு என்னவாக இருக்கும்? ஐயோவாக இருக்கும். அவருக்கு மரணம். இருக்கிறதை நாங்கள் சொல்லி விட்டுறோம், இல்லாதை நாங்கள் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, புனிய கூடாது. அப்ப தந்திரமாக போதிக்கிற காரியங்களும் மிக கவனமா இருக்கணும். அப்ப தந்திரமாக போதிக்க சொல்லி ஆண்டவர்னு சொல்லி கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருக்கிறார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகரும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணுவார்கள். இது தொடரா அழுது கொண்டு தான் என்ன நடக்கும்? தொடரா அழலாமோ? அவர் சொல்றான் தனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருக்கிறாராம். என்னென்று 100 சேச்சு கட்டணும். சேச்சை கட்டிய நீர் புரியல், ஆத்மாவை கட்டுறதை விட்டுட்டு சேச்சை கட்டிய நீர். அப்ப அவர் சொல்ற ஐஸ்வர்யவான் பெருக வேணுமா ஆண்டவர்? ஐஸ்வர்யவான் பெருக வேணுமா? ஐஸ்வர்யவான் பெருகி என்ன தொண்டையை பிடிச்சி ஆண்டர் கட்டி போடுவாரு. தொண்டை ஐஸ்வர்யம் சாப்பாடு எக்கச்சக்கமா கிடக்கும். அப்படியே நான் சாப்பிடக்கூடிய மாதிரி விதம் விதமாக சமைச்சு வச்சு கிடக்கும். ஆண்டர் இஞ்ச பிடிச்சி தொண்டையை கட்டி போய் நீ ஒரு ரச்சி துண்டு எடுத்தா செத்துடுவேன். அப்ப இப்ப என்ன ரச்சி துண்டு எடுக்கிறதா இல்லாட்டி பேசாம இருக்கிறதா? ரச்சியை பார்க்கலாம் மொழியும் சாப்பிட இயலாது. அப்ப தந்திரமாக ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாது? தந்திரமான வேத புரட்டுகளை நுழைய பண்ணக்கூடாது. எங்களுக்குரிய காரியங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்யவில்லை, ஒருத்தரையும் எழுப்பவில்லை. தனக்குரிய காரியங்களுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? எழுப்பி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே கவனியுங்கள். அப்ப மிக கவனம். அப்ப பரலோகத்துக்குள்ளே போக விடாம என்ன செய்கிறார்கள்? பூட்டுகிறார்கள். யாரை பூட்டுகிறார்கள்? நாங்கள் வாஞ்சியோடு இருப்போம், ஆண்டவரை பரலோகத்துக்குள்ளானே போகணும் என்று. இப்ப அவர்கள் தந்திர போதனால நாங்கள் என்ன செய்வோமா? பூட்டப்பட்டுருவோம். எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாருக்கும் தெரியும் அநேகமா அந்த வசனம், அநேகமா சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ரைட், 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி தம்பி. மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோ ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதை பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அப்ப கவனமாக இருங்கள். போதனைகள் என்பது கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் எல்லாம் எழும்பி என்ன செய்வார்கள்? போகிறவர்களையும் விடாமல் தாங்களும் போகாமல் போகிறவர்களையும் விடாங்க. நான் போனா நான் போகல, பேருந்து நீ போவேன். கொஞ்சம் உணவு பிரகாரமா கைப்பம் இல்லை. நான் சாப்பிடல, கொஞ்சம் நீர் என்ன சாப்பிடுவேன் ரெண்டு கேட்குறமா கேள்வி. மிக்சரை பண்ணி கொண்டு வந்து சில இது எண்ணெயாக கிடக்கு, நான் சாப்பிடலன்னு வச்சு கிடக்கும் மிக்சரை. சரி, அந்த எண்ணெய்க்காரன் பிரச்சனை இல்லை. உனக்கு மிக்சர் எடுத்து சாப்பிட வழி கிடையாது. என்ன நடக்கும்? நான் சாப்பிடல, இவர் சாப்பிட விடுறீங்க. நானும் சாப்பிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நீரும் சாப்பிடக்கூடாது. அதுதான் போதனை இல்லை. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி பரலோகத்துக்கு, அதாவது சபைகளில் மறுதளிச்சோ இல்லாட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்று சொன்னால் என்ன நடக்கும்? அவர் தாங்களும் போக மாட்டினோம், என்ன செய்வார்கள்? மற்றவர்களையும் போக விட மாட்டார்கள். அப்ப இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் நேபுகாட் நேச்சரை பற்றி. என்ன பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாட் நேச்சர் என்ன செய்தார்? அங்க இந்த வசனத்தை இருக்கா வாய்ச்சி பாருங்கள் அன்பானவர்களே. எடுத்துக்கொள்ளுங்கள் தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை இருக்கா வாய்ச்சி பாருங்கள். அவர் ஒரு உலகம் கவனிக்க வேண்டும். அவர் ஒரு உலகம். 2ஆம் அதிகாரம் பக்கம் 9 10 29 2 மொழி வைப்பது
10:29 1029 பழைய ஏற்பாட்டுல 2ஆம் அதிகாரம் 8 இருந்து 11 வரைக்கும் வாசிங்க. 6 இருந்து வாசி தம்பி. 2ஆம் அதிகாரம் 6 1029 வாசிங்க. சொப்பனத்தையும் அது நர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் பகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகியால் சொப்பனத்தையும் அது நர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரயோத்திரமாக ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் நர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்திரமாக, என்னிடத்தில் இருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். கல்தேயர் ராய சமூகத்தில் பிரதியுத்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையான தேவர்களே ஜொலிய ராஜ சமூகத்தில் அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இதில் நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு இந்த வசனத்தை நீங்கள் திருப்பி வீட்டை போய் வழியா திருப்பி வாசித்து பாருங்கள். இப்ப நான் நேபுகாத்நேச்சர் ஒரு சொற்பனத்தை காண்றார். இப்ப நாங்கள் காண்றது தானே கனவு, அதுதான் அவர் சொற்பனமாக எல்லா நாடுகளுக்கும் போய் வருவோம். அது ஒரு கனவு. அப்படி கண்ணை மூடிக்கொண்டு படுத்தவங்க அமெரிக்காவுக்கு போவோம், கனடாவுக்கு போவோம், காசு கொடுத்து போக வழி இல்லையாப்பா, இப்படி என்னாலும் போவோம் தானே. அப்போ அப்படியெல்லாம் போய் வருவோம், ஏன்னா அதுக்கு காசு இல்லை. ஆனால் நேபுகாத்நேச்சர் ஒரு சொற்பனத்தை காண்றார். அப்போ சொற்பனத்தை காண்டு அந்த சொற்பனத்திலே அவர் கலக்கம் அடைஞ்சிருப்பார். என்னப்பா இப்படி ஒரு சொற்பனம் என காண்பிக்கப்பட்டு தன்னுடைய ராஜ்யம் நிர்மூலமாக்கப்பட்டு அடுத்த ராஜ்யம் பெறும் என்று சொல்லி அவர் சொற்பனம் காண்பிக்கப்பட்டது. அப்போ அவர் கலக்கம் அடைஞ்சிருக்க தன்னுடைய ஈராக்கில் உள்ள ஈராக் நாடு, இப்போ இருக்கிற பாபிலோன்ன்றது ஈராக் நாடு, ஈராக் நாட்டில் உள்ள முழு சாஸ்திரிகளையும் முழு ஜோதியம் பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், நான் ஒரு சொற்பனம் கண்டனம். படியா கவனிக்கணும், நான் ஒரு சொற்பனம் கண்டனம், அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவார். அப்ப இவையில நல்ல புழுவம் வை, ஏன்னா ராஜா சொல்லிப்பட்டார் எப்படியும் வெகுமதி கிடைக்க போகுது. அவன் சொல்றான் அவனை வெகுமதிகள் தரலாமன். இப்ப ராஜாவை அவர்கள் கேட்கிறார்கள் சொற்பனத்தை சொல்லுமன். ராஜா சொல்றார், நான் சொற்பனத்தை சொல்ல மாட்டேன், நீ தானே சாத்திரி, நீ தானே ஜோதியம் பார்க்கிறாள், இப்ப நீ சொல்லு. இவைகளுக்கு திகப்பா போடுது. என்னப்பா நான் சொற்பனத்தை சொன்னதான் அதன் அர்த்தத்தை சொல்லலாம். இப்ப கனவு கண்டா ஒரு மாடு செத்து போச்சு, இல்லை ஒரு கிடா செத்து போச்சு, எங்களை கனவுகள் செத்து போச்சு, இல்லாட்டி யாரும் கல்யாணம் கட்டினோண்டா பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கறது ராத்திரி இப்படி கனவுண்டா இதுக்கு என்ன அர்த்தம், அவாவும் இதை ஒன்றை போட்டு தாக்கி போடுவோம், ஏன்னா அதான் அவன் கிடக்கு. இப்போ இல்லாட்டி ஒரு சாத்திரக்காரர்கிட்ட போறீங்கன்னு சொன்னா, நாங்கள் போறீங்க போராக்கள் வேறையாக்கு உலகத்தை போராக்கள் என்ன செய்யணும், போனோன்னையும் அவாக்கு தன்னுடைய காரியம் எல்லாம் சொல்ல வேணும். சொன்னா அவரை ஒரிஜினல் சாத்திரி, கொஞ்சம் சொன்னாருண்டா அது ஒரு அளவான சாத்திரி, அடியோட சொல்லலண்டா வெறும் முட்டாள் சாத்திரி ரெண்டு தானே சொல்றாங்க. அப்ப வளையாக்கழுங்க. அப்ப நாங்க போய் சாத்திரிட்டு எதிர்பார்க்கிற காரியம் என்ன, எங்களை பற்றி அவர் என்ன செய்யணும், முழுக்களையும் சொல்லணும். இப்ப நாங்க விட்ட தப்பு தட்டாங்களையும் சொன்னா ஏற்றுக்கொள்வோம். இப்ப சாத்திரிட்டு எல்லாம் சொல்லணும் வாங்குறோம். அவர் அங்க அடியில இருந்து சொல்லுவார் முழுக்கலை, நீ இன்னென்ன காரியம் இப்படி கேடு கட்ட காரியம் எல்லாம் செஞ்ச நீ ரெண்டு சொன்னா இப்ப நீ ஒரு கூடா சாத்திரின்னு சொல்லுவோம். முதல் கேடு கட்டது இப்ப கூடா ரைட் இல்லை. அப்ப அதுதான் நேபுகாத்நேச்சர்னு சொல்றார், நான் கண்ட சொற்பனத்தை நீ சொல்ல வேணும். சொல்ல இல்லைன்னு சொன்னா ஈராக்கில் உள்ள முழு நாட்டு முழு பேரையும் கொல்லும்படியான கட்டளை கொடுத்துட்டார். அப்ப அவர் சொல்றார், நான் பிறப்பிச்ச கட்டளை நீங்கள் எனக்கு என்ன சொற்பனத்தின் அர்த்தத்தை சொல்லாவிட்டா நீங்க முழு பேரும் சாகணும் ரெண்டு சொல்லி அவர் கட்டளை விட்டுட்டார். இப்பதான் நேபுகாத்நேச்சர் தானியேல் என்ன செய்கிறார், அவர் சொல்றார் அந்த 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, இது மாம்சத்தோடு இல்லாத தேவனோடு கலந்திருக்கிறவர்கள் இது என்ன செய்யலாம் சொல்லலாம். தானியேல் போய் என்ன செய்கிறார், நான் சொல்லுகிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அங்க சொற்பனத்தை காட்டுறார், சொற்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறார். அப்ப இதைத்தான் அன்பான விலகிக் கொள்ளணும். ஆவிகளுடைய தன்மைகள் என்ன செய்யப்பட வேண்டும், ஒரு உலகத்தான் பிரித்தறிந்து பார்க்கிறார், உலகத்தான் பிரித்தறிந்த தன்மையை பார்க்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாங்களே அதை பிரித்தறிந்து பார்க்கலாம இருக்கிறோம். சரி, இப்ப நாங்கள்
விஞ்ஞானிகளை விட விசேஷமாக இருக்கிறோமா இல்லையா? விஞ்ஞானிகள் விசேஷமா, நாங்கள் விசேஷமா? இல்லாட்டி அறிவியலாளர்கள் விசேஷமா, நாங்கள் விசேஷமா? என்னண்டு என்ன விஞ்ஞானியான விசேஷமானவர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாரு காரியங்களை. செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க, அங்கே அடுத்த கிரகம். இப்போ ஒரு காரியம், இப்போ ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, சூரிய கிரகம் தெரியுமா? சௌரங்களுக்கு தெரியுமா? ஒரு சூரிய கிரகத்தை இப்போ கண்டுபிடிச்சா அந்த ஒளி, சூரிய ஒளி இந்த பூமிக்கு வர்றதுக்கு எத்தனை செகண்ட் பிடிக்குது பார்ப்போம். அறிவியலாளர்களை பார்ப்போம். பூமிக்கு சூரியன் வந்து பிடிக்க எத்தனை செகண்ட் பிடிக்குது? இந்த சத்தத்தை காணல, எல்லாம் உண்மையாக இருக்காங்க. எத்தனை செகண்ட் பிடிக்குது பூமியை வந்து ஒளி, சூரிய ஒளி வந்து படுறதுக்கு பூமியில வந்து மண்ணில் பிடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் பிடிக்குது? 8 செகண்ட் தான் பிடிக்குது. எத்தனை செகண்டா? 8 செகண்ட். 1 2 3 4 அப்படியே 2 செகண்ட் என்ன இங்கே வந்து பிடிக்கும். அப்போ 8 செகண்ட் தான் பிடிக்கும். அவ்வளோ தூரத்தில் நிற்குது சூரியன். ஏன்னா அந்த ஒளி வந்து எங்களை அந்த சூரிய ஒளி வந்து வெளிச்சம் வந்து பிடிக்க. அப்போ இப்போ ஒரு சூரிய குடும்பத்தை கண்டிருக்கிறாங்களாம். அந்த சூரியனுடைய ஒளி வந்து பூமிக்கு பிடிக்க 12 மில்லியன் ஆண்டுகள் பிடிக்குமா? அப்போ எவ்வளவு கிட்ட நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லியன் ஆண்டு? 12 மில்லியன் ஆண்டு. ஒரு ஆண்டு எத்தனை மில்லியன்? சாரி, ஒரு மில்லியன் எத்தனை ஆண்டு? எத்தனை ஆண்டு? ஒரு மில்லியன் எத்தனை காசுல கட்டுமா? ஒரு மில்லியன் எத்தனை லட்சம்? நாக்கு வந்து போது சத்தம் 10 லட்சம் ஒரு மில்லியன். அப்போ 10 மில்லியன் ஒரு கோடி. அப்போ ஒரு 112 மில்லியன் 120 லட்சம். 120 லட்சம் வருஷம் பிடிக்குமா அந்த சூரியன் வந்து பூமியில் பிடிக்க. அப்போ எவ்வளவு வந்து பக்கத்தில் இருக்குது சூரியனு, பூமி பக்கத்துல சூரியன் அப்படியோ எங்கேயோ இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் ஆபிரகாமுக்கு? வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி பெருகி இருக்கும் என்று சொன்னார். ஏன்னா கண்டுபிடிக்க இல்லாத அன்பானவர்கள். அப்போ கவனியுங்கள். அப்போ அப்படி ஒரு அறிவாளிகள் ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார்? சொப்பனக்காரரை தானியல் கண்டுபிடிச்சார் உடனே. அப்படி அவருக்கு தெரியும், நான் சொல்றதெல்லாம் பொய்யா தான் சொல்லுவான். நான் சொன்னேன்டா என்ன கலங்கடிக்கணும் உடனே அவர்களை கொண்டு விட்டான், கொல்லும்படியாக உத்தரவு கொடுத்தார். அதை கவனிங்கள். அவன் இன்னொரு விஷயத்தை எரேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் குறிச்சு வையுங்கள். வீட்டை கொண்டே வழியாக கவனமாக கவனிங்க. எரேமியா 14வது அதிகாரம் 14வது வசனம் வாசியுங்கள் பார்ப்போம். 14 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகளின் நாமத்தை கொண்டு பொய்யால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையும் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார்கள். கவனிங்க. அப்ப ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் 14வது வசனத்துல உங்களுக்கு சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் நாமத்தை கொண்டு பொய்யுரைக்கிறார்கள் என்று சொன்னார். அப்ப பொய் தீர்க்க தரிசனம் எங்கே எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களே. பொய் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப மாசத்துல ஒரு வாக்கு தத்தம் கொடுப்பார்கள். ஏன்னா மாசத்துல வாக்கு தத்தம், அடுத்தது வருஷ வாக்கு தத்தம், 6 மாசத்துக்கு ஒரு. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க, கதையா கிடையாது. என்னமோ 15 நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம் இப்ப ஸ்டார்ட் ஆகிட்டான். இப்போ கடைசியா 15 நாளைக்கு ஒரு வாக்கு தத்தம். என்னடா நாள் கூடியுள்ள போச்சுது. அப்ப அதனால வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த சேமிப்புகளை வந்து இலகுவான முறையில இலகுபடுத்துவதற்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா வாக்கு தத்தத்தை என்ன செய்யறாங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா ஸ்டார்ட்ல வெளிக்கிட்டாங்க. ஏன்னா முதல் 1 மாசம், இந்த 6 மாசம், 1 வருஷத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு போடாங்க. அப்ப இப்ப என்ன 15 நாளையில இருந்து வாக்கு தத்தங்களை கொடுக்க வழிக்கிறார். அன்பானவர், வாக்கு தத்தம் உங்களுடைய கருத்துல இருக்கிறது. ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? உங்களுடைய கருத்துல வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அமெரிக்கால பூகம்பம், கனடாவில வெள்ளப்பெருக்கு, கேரளாவிலே பூமி அதிர்ச்சி, இலங்கையில நிலநடுக்கம், என்ன பாகிஸ்தானில பஞ்சம், நேபாளத்திலே யுத்தம், நேபாளத்திலே கலவரம், ஜனங்களான விரோதம், இதெல்லாம் வந்து ஒரு வாக்கு தத்தமாக வைத்திருக்கிறார்கள். கொள்ள நோய் ஒரு பக்கம், இதெல்லாம் என்ன செய்கிறார்கள்? வாக்கு தத்தமாக மனுஷர்கள் சொல்லுகிறார்கள். அமெரிக்கால பூமி அதிர்ச்சி வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பக்கத்துல பூமி அதிர்ச்சி வருது, அதை சொல்லலாம நிற்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அங்க பாகிஸ்தான்ல பஞ்சம் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு என்ன செய்துட்டார்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அந்த 3ல இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டார்? தந்து விட்டார். அப்ப இப்ப நாங்கள் போதகர்கிட்ட அந்த வாக்கு தத்தத்தை எதிர்பார்க்கிறோம். ஒரு போதகர் வந்து வாக்கு தத்தம் சொன்னா அது நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் பைபிள்ல இருக்கு.
இதை எடுத்து சொல்லி விட்டுட்டு நாங்களும் என்ன செய்யணும். நான் இதுக்கு ஒரு பேருந்து ஒரு வீடியோ போடுவார்கள். எப்படி போடுவாருன்னு சொன்னால், போதகர் இப்படி சொன்னார், அது அங்கே நடந்தது, 10 சொன்னவர் 3 நடந்துடுது, அது பேருந்து மிச்சம் பிறகு நடக்குமா. இது வாக்குத்தத்தம் யார் சொன்னது? ஆண்டவர் முதல் வாக்குத்தத்தம். நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்? முதல் கிளிஜோதியம் பார்த்து நாங்கள் வினி என்ன செய்யறோம்? முதல் வந்து கிளிஜோதியம் பார்த்து நாங்கள் எப்படி பார்த்து நாங்கள் போய் அங்கே போய் எங்களை பற்றி தான் சொல்லுங்க கையை கொடுத்து என்ன செய்திருப்போம்? கிளிஜோதியம் பார்ப்போம். முதல் உலக பிரகாரமான கிளிஜோதியங்கள் பார்க்குறோம், இல்லாட்டி சாத்திரங்கள் அப்படி தானே பார்க்குறோம். முதல் நாங்கள் பார்க்கறதுல கூடுதலாக நாங்கள் பார்க்குறோம், வேறையாக்கள் பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன பார்க்குறோம்? நாங்கள் பைபிள் ஜோதியம் பார்க்குறோம். எப்படி பைபிள் ஜோதியம் பார்க்குறோம்? காலமாக கண்ணை திறக்காமல் கிடக்கிற பைபிளுக்குள்ள கைத்தி எடுத்து போடுறது. எப்படி போடுறோம்? சிவத்தை கைத்தி எடுத்து பைபிளுக்குள்ள போடுறது. ஏன் இன்றைக்கு ஒரு வாக்கு தத்துவம் எனக்கு ஆண்டவர் தரணும். பைபிளை விரிச்சால் நான் கண்ட மிருகம் முன்னே இருந்தது. இப்போ பைபிள் என்ன செய்வீங்க? என்ன நான் என்ன நீங்கள் என்ன வாக்கு தத்துவம் எதிர்பார்த்தீங்க? இன்றைக்கு நான் ஐஸ்வர்யமாக பல்கி பெருகி இன்றைக்கு போகிற காரியம் எல்லாம் என்ன செய்யணும்? எனக்கு எல்லாம் இலகுவான முறையில் கிடைக்க வேணும்ட்டு நீங்கள் நினச்சிக்கொண்டு என்ன செய்யுங்க? பைபிளுக்குள்ள கைத்தை போட்டிருப்பீங்க. என்ன அப்படி அந்த சோத்து கைத்தை பைபிளுக்குள்ள வச்சிருப்பீங்க. இப்போ ஆண்டவர் உடனடியாக திறந்தோட நயம் அந்த கைத்தை தான் திறக்கணும். திறந்தோட நயம் இப்போ என்ன வேறு? நான் கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அம்மா கரு போடுறான். நான் கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. ரெண்டு உடனே என்ன நடக்கும்? பைபிளை அடித்து மூடிக்கல மூட பாட்டிடும். நான் கேட்டது உண்டு, ஆண்டவர் தாரது எனக்கு என்ன உண்டு. அப்போ ஏன் கலந்து போட்ட நீங்கள்? அப்போ இனிமேலும் என்ன செய்யக்கூடாது? வாக்கு தத்துவத்துக்காக படிக்கக்கூடாது. ஆண்டவரோட வார்த்தையை படித்து பரிசுத்தமாகுங்கள். வார்த்தை தான் உங்களை பரிசுத்தப்படுத்த போகுது ஒழிய உங்களுக்கு எந்த விதமான ஐஸ்வர்யமும் உங்களை பரிசுத்தப்படுத்தாது. இன்றைக்கு நீங்கள் போறீங்கல்லாம் போய் கூட பூனை ஒரு காலம் போட்டு திரும்பி வரையிலோ யார் சொன்ன உங்களை வர சொல்லி? உலகம் என்ன செய்யுது? பூனை ஒரு காலம் போட திரும்பி வருது வீட்டை. ஏன்னா நான் குலைச்சா என்ன செய்யுது? நான் எல்லாம் அடிச்சு கலைக்குது, ஓடும். இதில் நிற்கப்படாது. சொந்த நாயே அடிச்சு கலைக்குது. அதில் வீட்டில் உள்ள நாயம் என்ன செய்யும்? ஓடுது. எந்த நாய்? வீட்டில் ஒரு ஆண் யானை ஒன்று நிற்கும் மேலே ஆண் நாயம் உண்டு. அது கணக்க கத்தினா என்ன செய்யும்? அடித்து வெளியில் கலைச்சி விட்டுரும். அப்போ அதால் கணக்க பிரச்சனை வரும். அது நேரத்தில் காயம் கத்தினா என்ன செய்யறோம்? ஓடி போய் கிளைக்கிறோம். ஏன்னா ஏன் அந்த காயம் சண்டை விடுவா? பழையாக்கள் என்ன செய்வார்கள்? காயம் சண்டை விட்டு அதுக்குள்ளே தண்ணி தெளிப்பார்கள். ஏன் தண்ணி பிரிக்குதாம் அவையில். அப்போ இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அன்பானது. பள்ளி சொன்னால் என்ன செய்யணும்? சடக்குன்னு அடிக்கணும். இவை அடிக்கிற அடியில் பள்ளி இந்த இருதயம் என்ன செய்திருங்க? அப்போ கரைஞ்சி போகுது இவை சுண்டுல. அப்போ ஆரோட நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம்? ஆண்டவருக்கு உங்களுக்கும் மிருகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் தனக்கும் தான் உடன்படிக்கை ஏற்படுத்தினார் ஒழிய மிருகத்தோடு என்ன செய்யவில்லை. ஒரு நாள் ஆண்டவர் உடன்படிக்கை எடுத்த மாட்டார். அது மிருகம். அது எங்களை விட விசேஷம் குறைஞ்சது. நாங்கள்லாம் விசேஷமானவர்கள். அப்ப கவனமாக அன்பானவர்களை கையாளுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? தீர்க்க தரிசனம் பொய்யாக உரைப்பார்கள். பொய்யா பைபிள்ல இப்படி இருக்கு. கடைசி காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். வருகைக்கு முன்பான அடையாளங்கள் எல்லாரும் காண்பிக்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், யூதர் எங்களுக்கு மிக முக்கியமான அடையாளம் இஸ்ரவேல் ஜனங்கள். அதை கவனமாக பிடிச்சி வச்சிருங்களா அன்பானவர்கள். போனில் வந்து யோக்க பார்க்கறத விட போனில் இஸ்ரவேலை பற்றி எங்கேயும் காட்டுறாரான்னா பாருங்க. அதே நேரம் பைபிளில் இஸ்ரவேலை பற்றி பைபிள் முற்று முழுதாக ஒரு குறைஞ்சது இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 80% பண்ணாலும் யூதர்களை பற்றி தான் இருக்கு. இந்த பைபிள் ஃபுல்லாக 80% யூதர்களை பற்றி தான் இருக்குதே ஒழிய யூதர்களாக அவர் விசேஷித்தவர். அவர்கள் விசேஷித்தவடினால ஆண்டவர் அவர்களை வச்சிருக்கிறார். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும் ஒழிய அவர்களை உலகத்தான் காய்க்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்யக்கூடாது? யூதர்களை இஸ்ரவேலர்களை கேட்கக்கூடாது. அவங்களுடைய சகோதரங்கள் அவங்களோட தான் எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இவங்களுடைய சிலாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ தீர்க்க தரிசனங்கள் பொய்யுரைக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றான், நான் அனுப்பவில்லை. அவன் தன்னுடைய இருதயத்தில் அப்ப என்ன தீர்க்க தரிசனம் நான் கண்டுபிடிக்கிறது? ஆண்டவர் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் வார்த்தையை தந்துட்டார். அவ்வளவுதான். அதை வாசிக்க வேணும். அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ ஒருத்தர் வார அவர் என்ன சொல்றாருன்றா கவனிக்கணும் முதல். இப்போ நாங்கள் கூடுதலாக போனால் என்ன செய்யறோம்? அப்போ ஒருத்தரை பற்றி கண்காணிக்கிறோம் தானே, கவனிக்கிறோம் இல்லை. அதே மாதிரி அவரை கண்காணிக்கணும், கேட்கணும். கேட்டு மிச்சத்தை பைபிள்லேருந்து அவரை சொல்லணும். இப்போ ஒரு ஆள் வருகிறார், ஒரு 4-5 பேர் வெறியினம். ஐயோ இன்னும் பஞ்சம் அப்பா, பொருளாதாரம் என்றால் தாங்கி கொள்ளிடாம கிடக்கும். இப்போ கிறிஸ்தவ பிள்ளைகளும் என்ன செய்யணும்? பக்கத்தில் இருந்து ஒன்று ஓமப்பா வாழ்க்கை செலவு கூடி போச்சு. இது உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? உங்களுக்கு 1000 ரூபா விற்க ஆண்டவர் அரிசி தந்தவரோ இல்லையோ? 500 ரூபா விற்க சீனி தந்தவரோ இல்லையோ? தந்தவரானே. 10,000 வித்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே ஆண்டவர் தானே தரப்போறார். அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப நாம உலகத்தோட சேர்ந்து என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், கொள்ளை நோயும் பஞ்சங்களும் வருமானு சொல்லி போட்டார். இப்ப
இப்போ அவன் சொல்றான் அவன் பஞ்சத்தை தான் பொருளாதார பிரச்சனைன்னு சொல்றான். பஞ்சத்தை தான் என்ன சொல்றான் பொருளாதார பிரச்சனை அவன் அந்த தண்டை மொழியில சொல்றான்.